ஐயை மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்றைக்கு நாம் முதலில் ஒரு 3 பாடலை சற்று இன்னும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஆக முதலில் நாம் குறுந்தொகை 32 உள்ள பாடலை பார்க்க போகிறோம். இந்த குறுந்தொகை 32 பாடலை பாடியவர் யார் என்று பார்த்தோமே என்றால் அல்லூர் நன்முல்லையார். அதாவது இவர் எந்த பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த காதலை மையப்படுத்தி, அதாவது அறம்பொருள் இன்பம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஆக இதில் முழுக்க முழுக்க காதல் எப்படி இருக்கும், சங்க காலத்தில் காதல் எப்படி இருந்திருக்கு, அது எல்லாத்தையுமே தான் நம்ம இன்றைக்கு பார்க்கவிருக்கின்றோம். ஆக இவருடைய பாடலானது காலையும் பகலும் கையறு மாலையும் ஊர்த்துஞ்சியாமும் விடியலுமின்றி பொழுதிடை தெரியிர் பொய்யே காமம் மாவென மடலோடு மருகில் தோன்றி தெற்றென தூற்றலும் பழியே வாழ்தலும் பழியே பிரிவுதலை வரினே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதனுடைய விளக்கம் என்னவென்று நாம் சற்று பார்த்தோமையானால், காலை பொழுது, அதாவது பகல், இந்த துன்பமான மாலை பொழுது ஊரில் உள்ளவர்கள் உறங்குகின்ற ஒரு நள்ளிரவு விடியற் காலையாகும். ஆக இந்த நேரங்களில் கூட இந்த காதல் துன்பத்தில் வாழ்றது தான் ஒரு உண்மையான காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்பொழுது மட்டும் தோன்றும் காதலானது வெறும் பொய்யான காதலாக தான் கருதப்படுது. அதாவது எல்லாருமே உறங்குகின்ற இந்த நள்ளிரவு நேரமாக இருக்கட்டும், இரவு நேரமாகட்டும், அப்போ கூட தன்னுடைய காதலை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது தான் உண்மையான அந்த காதலை இங்கே பறைசாற்றுகிறது. அதை தவிர்த்து தனக்கென்று தோணும் பொழுது மட்டும் நம்முடைய சிந்தனைகளுக்கு இந்த காதல் வெளிப்படுது அப்படின்னா அது உண்மையான காதல் இல்லை அப்படின்னு இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்து இந்த காதல் பிரிவு இப்போ காதல் என்று பார்க்கும் கண்டிப்பாக இந்த பிரிவு எல்லாமே ஏற்படும். அப்பொழுது அந்த பிரிவு ஏற்படும் வேலையை பனை மடலால் செய்யப்பட்ட குதிரையின் மேல், அது குதிரையின் உருவத்தின் மீது தெருவில் ஊர்ந்து மடலேறினால், அதாவது தன்னுடைய தலைவிக்காக தலைவன் இந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட அந்த குதிரையின் உருவத்தின் மேல் மடல் ஏறி தலைவியால் தலைவன் அனுபவித்த துயரத்தை ஊர் மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு முக்கிய நோக்கமாக இந்த மடல் ஏறுதல் அப்படின்றது இது இருக்கு. அதற்கான அந்த பழி சொல்லை பார்த்தோமேனால் தலைவிதான் கண்டிப்பாக ஏற்க வேண்டும். அதாவது இந்த தலைவியை பிரிந்து உயிர் வாழ்ந்தால் உயிர் மக்கள் அவர்களின் பிரிவை பற்றி குறை சொல்லுவாங்க. தலைவியை பிரிந்து தலைவன் தலைவி பிரிந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஊர் மக்கள் அந்த தலைவியை தான் குறை சொல்லுவாங்க. ஆக இதே தலைவி தலைவனின் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இறக்கவும் தலைவன் அஞ்ச மாட்டான் என்று இந்த பாடல் வரிகள் கூறுகின்றன. இதே தலைவி அந்த தலைவன் மடல் ஏறியும் தலைவி இல்லை முடியாது, எனக்கு இந்த காதல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா கூட மடல் ஏறுறதுக்கே துணிஞ்ச அந்த தலைவன் கண்டிப்பாக அவனுடைய உயிரை துறப்பதற்கு கண்டிப்பாக பயப்பட மாட்டான் அப்படின்னு இந்த பாடல் முழுக்க முழுக்க பறைசாற்றுகின்றது. ஆக இதில் நம்ம என்ன விஷயத்தை ஒரு மிகவும் ஆழமாக பார்க்க முடியும் அப்படி பார்த்தோமேனால், அந்த காதலோட அந்த வலிமை, அப்பொழுது உள்ள காதல் எப்படி இருக்குது அப்படின்றது மிக தெளிவாக நாம் இங்கே பார்க்கலாம். ஆக இந்த சங்க காலத்தில் உள்ள காதலுக்கும் இன்றைய காதலுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சங்க காலத்தில் தலைவன் தலைவி மீது உண்மையாக இருந்திருக்காங்க. அந்த காதலோட வெளிப்பாடு நமக்கு தெரியுது. ஒருத்தர் ஒருத்தி கோட்பாடு கண்டிப்பாக இருக்குது. நீ எனக்கு நான் உனக்கு அப்படின்ற அந்த ஒரு காதலினுடைய அந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனை போக்கு அப்போ உள்ள சங்க காலத்தில் உள்ள காதல் மிக தெளிவாக பறைசாற்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் தலைவன் தலைவியின் பெயரை காத்தல், தலைவன் தலைவியின் பெயரை காக்கிறதும் தலைவி தலைவனோட பெயரை காக்கிறதும் அப்படின்னு ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு இருந்தது தான் அப்போ உள்ள காதல். இதுவே இன்றைய காலகட்ட காதல் அப்படின்றத பார்க்குறப்ப இப்போ உள்ள காலகட்ட காதல் எப்படி இருக்குன்னா, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. இப்போ உள்ள ஆண் பெண் உறவில் கண்டிப்பாக இந்த விட்டு கொடுக்காத இந்த காதலிப்பவர்கள், காதல் புரிந்து கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ள தலைகணம் ஏறிடுது. நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ செய்யக்கூடாது, எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செய்யணும் அப்படின்ற அதை விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை சுத்தமாக இல்லை. நல்ல ஒரு புரிந்துணர்வு, அந்த ஒருமித்த கருத்து, ஒருமித்த அந்த சிந்தனை போக்கு இல்லாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தி கோட்பாடு முக்கியமாக இப்போ உள்ள காலகட்டத்தில் யார்கிட்டையுமே நாம் பார்க்க முடியல. ஆக இந்த சங்க காலத்தில் இந்த பாடல், அதாவது நம்முடைய இந்த பாடியவர் அல்லூர் நன்முல்லையார், இந்த குறுந்தொகை 32 பாடல் அவ்வளவு அழகாக, அவ்வளவு மிக தெளிவாக இந்த பாடலுடைய கருத்துக்களை நம்மையே நம்ம படிக்கும் பொழுதே நம்மை ரசிக்க செய்யுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததாக இந்த புறநானூறு 101வது பாடலை யார் இயற்றியிருக்காங்க, யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஔவையார் பாட்டி அவர்கள். அதாவது இது முழுக்க முழுக்க இந்த அறம் இப்படி கூட அறம் இருக்குமா அப்படின்றத இந்த பாடல் படித்த உடனே தான் எனக்கே புரியுது அப்படின்னு தான் பார்த்துக்கோங்களேன். ஆக ஒரு நாள் செல்லலாம் இரு நாள்
செல்லலாம் பன்னால் பயின்று பலரோடு சொல்லினும் பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ அணிப்போன் அணிந்த யானை இயல்தேர் அதியமான் பரிசில் பெருஊங்காலம் நீட்டினும் நீட்டா தாயினும் யானைதன் கோட்டிடை வைத்த கவலம் போல கையகத்தது அது பொய்யா காதே அருந்தே மாந்த நெஞ்சம் வருந்த விண்டா வாழ்க அவன் தாளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இதனுடைய விளக்கம் அப்படின்னு வந்து என்ன பார்த்தோம்னானு, அதியமான் கிட்ட வந்து பரிசில் வேண்டும் என்ற அந்த புலவர் வந்து தன் நெஞ்சுக்கு தானே சொல்லிக்கொள்வது போன்று அதியமானுக்கு தெரிவிக்கிறார். அப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கணும்னா, ஒரு நாள் இல்லை 2 நாள் அல்லாமல் பல நாள் வந்து பல பேரோட சென்று பரிசில் வேண்டினாலும் அந்த முதல் நாள் விருப்பத்துடன் வழங்கியது போலவே எல்லா நாளும் எல்லாருக்கும் விருப்பத்தோடு வழங்குவான். அதாவது இந்த அதியமான் வந்து எப்படின்னா, மொதல் நாள் வந்து ஒரு புலவர் வந்து தன்னை பற்றி நல்லா பாடினாங்க அப்படின்னா அந்த அரசர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க. அதுதான் வழக்கம். ஆக அந்த முதல் நாள் வந்து அவர் எப்படி அந்த ஒரு சந்தோஷத்தோட அந்த மனப்பூர்த்தியோட எப்படி வந்து உச்சி குளிர்ந்து அந்த முதல் நாள் எப்படி பரிசு கொடுக்குறாரோ அந்த புலவருக்கு, அதே நாள் தான் 2வது நாளாக இருக்கட்டும் 3வது நாளாக இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய அனைத்து நாட்களிலுமே வந்து அந்த உள்ளத்தோட அந்த ஒரே மாதிரி தான் இருக்கும் அவருக்கு. இவர் என்ன அன்னாடிக்கும் வந்து எனக்கு வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாரு, அன்னாடிக்கும் நான் அந்த பரிசு அந்தமாரி ஒரு சிந்தனை போக்கு இல்லாமல் முதல் நாள் அவர் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து தன்னுடைய பரிசை வந்து தன் பாடுகின்ற அந்த புலவர்களுக்கு வந்து கொடுப்பாரு அப்படின்னு அவை பாட்டின்னு மிக அழகாக வந்து தெரிவித்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, அவன் அணிகலன் பூண்ட யானை மேல் வரும் அஞ்சி அதியமான் அவனிடம் பரிசில் பெறுவதற்கு காலம் தாழ்ந்தாலும் தாளாவிட்டாலும் களிறு தன் தந்தங்களுக்கு இடையில் வைத்துக்கொண்டு சோற்று கவலம் அதற்கு பயன்படுத்து போல அவன் பரிசில் நமக்கு உதவும் உன்னை ஏமாந்திருக்கும் நெஞ்சமே வருந்த வேண்டாம் என்ற பாடல்கள் குறிப்பிடுகிறது. அதாவது அவர் வந்து அவரோட கையிலிருந்து பரிசு பெறுவதற்கே வந்து நாம் எல்லாருமே வந்து அவ்வளவு பாக்கியம் செஞ்சுருக்கிறோம். ஆக கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை எப்படியாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக அவரோட கையில் இருந்து வந்து பரிசில் வந்து பெறுவோம் அப்படின்னு வந்து அவை பாட்டு மிக அழகாக இந்த பாடலை வந்து இங்கே வந்து தெரிவித்திருக்காங்க. சரிங்களா? ஆக அடுத்ததாக நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. இந்த புறநானூறு 110வது பாடல். இந்த பாடல் பாடியவர் வந்து நம்முடைய கபிலர். அதாவது இதில் வந்து என்னென்னா நட்பை பற்றி மிக அழகாக தெரிவித்திருக்காங்க. அதாவது என்னதுன்னா, கடந்து அடுத்தானை மூவிரும் கூடி உடன்றநீர் ஆயிடும் பரம்பு கொளர்க்கு அரிதே 300 ஊர்த்தே தன் பரம்பு நல் நாடு 300 ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உடமே குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செலினே அப்படி இந்த பாடல் வரிகள் வந்து சொல்லுது. அதாவது என்னதுன்னா, இதில் வந்து யார் நம்ம சொன்ன இந்த பாரி இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சோழன், இவங்க எல்லா கதையுமே எங்களோட நட்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் முழுக்க வந்து பறைசாற்றுகின்றது. ஆக இந்த நட்பு அப்படின்றது சொல்லும் பொழுதே கண்டிப்பாக சங்க காலம் இன்றைய காலகட்டம் இந்த 2 காலகட்டத்திலுமே சற்று நம்ம வேறுபடுத்தி பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு அரிதான மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த சங்க காலத்தில் உள்ள நட்பு அப்படின்னு பார்த்தோம்னா எந்தவித செல்வத்தை உடையவனாக இல்லாவிட்டினும் அவருடனே இருத்தல் அப்படின்றத தான் இங்கே வந்து குறிப்பிடுது. அதாவது இந்த செல்வம் அப்படின்னு பார்க்குறப்ப நட்பு செல்வம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாக தான் கருதப்படுகின்றது. அதாவது இந்த நட்பு என்று பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும், சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு நட்பு சுயநலம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நட்பாகவே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நண்பனுடைய சிறப்பை வந்து போற்றி வந்து சொல்லுதல், அதுதான் அந்த சங்க காலத்தில் நட்பு. நண்பனை போற்றுதல், அந்த நட்புக்குன்னு அந்த ஒரு புனிதத்தன்மை இருக்கும்ல, அதை வந்து முழுக்க வந்து பறைசாற்றுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா சற்று நம்மளே சிந்திச்சு பார்ப்போமே, இன்றைய காலத்தில் இந்த நட்பு எப்படி இருக்குது, சுயநலத்தோடு பழகிறது. பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நண்பனை விட்டு பிரிந்து போயிடுது. எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நண்பனுடைய குறைகளையும் பலவீனத்தையும் மற்றவர்கள்கிட்ட சொல்லி நகையாடுதல் அது கூடவே கூடாது. ஒருத்தன்கிட்ட நம்ம வந்து நண்பர்கள்கிட்ட நமக்கு வந்து ஒத்து போகலை, நமக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து தன்னுடைய நண்பனை மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரடியாக தன்னுடைய நண்பர்கிட்ட இப்படி சொல்லணும், தப்பு கிடையாது. நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது மிகப்பெரிய நல்ல செயல். அது சரியாக இருந்தால் அந்த நம்ம அதை மாற்றிப்பான், ஆமாவா இல்லையா? ஆக இந்த 3 பாடல்களுமே பார்த்தோன்னா
இப்போ உள்ள இந்த 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 3 பாடல்களையும் படிக்கிறப்போ வந்து நிறைய விஷயங்கள், நிறைய என்ன சொல்கிறது, நிறைய வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் எப்படி ஒரு நெறிமுறையுடன் வாழ வேண்டும், அந்த நெறிமுறைகளை ஒரு கட்டமைப்புக்குள்ளே எப்படி வந்து ஒரு ஒரு சரிவர வந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு அந்த 3 பாடலுமே வந்து விளக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஆக விடைபெறுகிறேன். நன்றி.